மாலை நேரம். இனி எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்ப்போருக்கு இங்கு இடமும் இல்லை என்ற இருமாப்போடு ஆங்கிலேயரும் நவாப்புகளும் கைகோர்த்து கொண்டு சிவகங்கை நகரத்தில் வலம் வந்தனர். தங்கள் துயரத்தை கூட வெளிக்காட்டினால் விபரீதம் விளையுமோ என்ற அச்சத்தில் மனசுக்குள்ளேயே தங்கள் மன்னருக்கு அஞ்சலி செலுத்தி மக்கள் அழுது தீர்த்தனர். சிவகங்கை அரண்மனை அந்நியர் ஆளுகையில் சசிவர்ண தேவரும் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் உலவிய அரண்மனையில் இன்று நவாப் முகமது அலியின் மகன் உம்தத் உல் உம்ராவும் ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித், பாஞ்சோர் மற்றும் கைகூலிகள். சிவகங்கை அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருந்தது. தோரணங்களும் சரவெடிகளும் தயார் நிலையில் காத்திருந்தன. ஆங்கில மது வகைகள், பொழுதை பொன்னாக்க நாட்டிய நங்கைகள், உண்டு மகிழ உணவு வகைகள், உயர்தர ரொட்டிகள் என அனைத்தும் குவிக்கப்பட்டிருந்தன. வெள்ளை நரிகள் பெற்ற வெற்றியை கொண்டாட நடக்கும் விழாதான் அது. ஜோசப் ஸ்மித், பாஞ்சோர், தஞ்சை, புதுக்கோட்டை மன்னர்கள், படை அதிகாரிகள் குழுமியிருந்த கூட்டத்திற்கு மத்தியில் உம்தத் உல் உம்ரா. அவன் முகத்தில் வெற்றி புன்னகை. அழைத்து வரப்பட்ட மக்கள் எவ்வித சம்பந்தமும் இன்றி நெஞ்சில் கவலையையும் விழிகளில் அச்சத்தையும் சுமந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். இந்த வெற்றி திருவிழாவில் கலந்து கொள்ள கவர்னர் ஜார்ஜ் பி காட் வருகிறான் என்பதனால்தான் இத்தனை அமர்க்களங்கள். கவர்னரின் வருகைக்காக அனைவரும் காத்திருந்தனர். ஒரு சாரட் வண்டி அரண்மனைக்குள் நுழைந்ததும் வானவெடிகள் முழங்கின, வாத்தியங்கள் இசைத்தன. பணிப்பெண்கள் மலர் தூவி கவர்னரை அழைத்து வந்தனர். கவர்னர் ஜார்ஜ் பி காட் வாழ்க! புதிய மன்னர் உம்தத் உல் உம்ரா வாழ்க! ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் வாழ்க! முத்துவடுகநாதனை தீர்த்து கட்டிய மாவீரன் பாஞ்சோர் வாழ்க என்ற கைகூலிகளின் முழக்கங்கள் அரண்மனை சுவர்களில் பட்டு எதிரொலித்தன. ஆனால் கவர்னரின் முகம் மட்டும் வாடி போயிருந்தது. மகிழ்ச்சியில் திளைத்த ஆளும் வர்க்கம் கவர்னரின் முகவாடலின் காரணம் புரியாது கலங்கி நின்றது. உம்தத் உல் உம்ரா அருகில் வந்த கவர்னர், இந்த கூத்தெல்லாம் எதற்கு என்று ஆங்கிலத்தில் கேட்டான். கவர்னரின் ஒப்புதல் பெற்று இந்த வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்த உம்தத் உள்ளம் தடுமாறியது. என்ன நடந்தது என்பது கூட புரியாமல், வெற்றி விழாவுக்கு என்ன அவசரம் என்றான் ஆங்கிலத்தில் கவர்னர். ஏதும் புரியாமல் அனைவரும் திகைத்தனர். காளையர் கோவிலில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதனும் ராணி வேலுநாச்சியும் சாகடிக்கப்பட்டு விட்டதாக எனக்கு தகவல் அனுப்பியிருந்தீர்கள். அதை நம்பித்தான் இந்த வெற்றி விழா நடத்த நான் உங்களுக்கு அனுமதி அளித்தேன். ஆனால் நீங்கள் கொன்றது முத்துவடுகநாதனும் இளையராணி கௌரியும் தான் என்று எனக்கு இப்போது செய்தி வந்திருக்கிறது. செத்தவர் எவரென்று கூட அறியாமல் இருக்கின்ற உங்கள் அறியாமையை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். காளையர் கோவிலில் இருந்து வேலுநாச்சியார் தப்பிவிட்டாள் என்ற செய்தியும் எனக்கு வந்திருக்கிறது. அவள் அடிபட்ட புலி, பதுங்கியிருந்து நம் மீது பாய்வாள். வேலுநாச்சியை ஒழிக்கும் வரை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் நிம்மதி இல்லை என்று ஆங்கிலத்தில் கத்தி முடித்தான் கவர்னர். வேலுநாச்சியார் தப்பிவிட்டார் என்ற செய்தி அங்கிருந்த ஆங்கிலம் தெரிந்த தமிழர்கள் சிலருக்கு மகிழ்வை தந்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டாமல் மௌனம் காத்தனர். என்ன நடந்தது? வேலுநாச்சி எப்படி தப்பித்தாள்? செத்தது வேலுநாச்சிதான் என்று எப்படி பலரும் என்னிடம் கூறினர்? இது போன்ற வினாக்கள் உம்தத் உல் உம்ராவை உலுக்கி எடுத்தன. ஆங்கில தளபதிகளும் விழி பிதுங்கினர். நம் ஒற்றர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்களா அல்லது எதிரிகளிடம் சோரம் போய் விட்டார்களா என்றான் கவர்னர். பதில் சொல்ல இயலாது அனைவரும் தலை குனிந்தனர். நீங்கள் பெரிதும் நம்பும் வெற்றிவேல் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டுவிட்டு கோபத்துடன் வெளியேறினான் கவர்னர். களிப்புடன் தொடங்கிய வெற்றி விழா கவலையுடன் முடிந்தது. வெற்றிவேலை பற்றி கவர்னர் குறிப்பிட்டது உம்தத் உல் உம்ராவையும் ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித், பாஞ்சோரையும் சிந்திக்க வைத்தது. மூவர் பார்வையும் புதுக்கோட்டை மன்னர் மீது பாய்ந்தது. வேலுநாச்சியாரின் குதிரை பயணம் காட்டிற்குள் விரைந்து கொண்டிருந்தது. எதிரிகள் பின்தொடர்ந்து வருகிறார்களா, வழியில் எங்காவது பதுங்கி இருக்கிறார்களா என்ற எண்ணத்தோடு
வேலு நாச்சியாரின் கவனம் இடுப்பில் செருகியிருந்த வாளின் மீதும் பதிந்திருந்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை நாட்டரசன் கோட்டைக்கு சென்றிருப்பாரா? வெள்ளச்சியை பாதுகாப்புடன் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அழைத்து சென்று இருப்பாரா? சிவகங்கை மக்கள் இப்போது எந்த மனநிலையில் இருப்பார்கள்? எதிர்காலத்தில் நமது செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் போன்ற கவலைகளும் வேலு நாச்சியாரை பற்றி இருந்தன. நள்ளிரவு வேளையில்தான் வேலு நாச்சியார் நாட்டரசன் கோட்டைக்குள் நுழைய வேண்டும் என்று தாண்டவராயன் பிள்ளை சொல்லி சென்றது இப்போது வேலு நாச்சியாரின் நினைவுக்கு வந்தது. அடர்ந்த காட்டின் இடையில் வேலு நாச்சியார் குதிரையை நிறுத்தினார். வானத்தை பார்த்தார். சூரியன் ஓய்வெடுப்பதற்காக மேற்கு திசையில் விரைந்து கொண்டிருந்தான். இரவு வரும் வரை இங்கே தங்கி செல்வதே நல்லது என்ற முடிவுக்கு வந்த வேலு நாச்சியார் ஒரு மரத்தில் குதிரையை கட்டினார். மர சருகுகளையே மலர் படுக்கையாக கருதி வேலு நாச்சியார் படுத்தார். கம்பீரமான மாளிகை, அழகிய பஞ்சு மெத்தை, தேவையறிந்து உதவி செய்ய ஓடி வரும் சேடி பெண்கள் என மாளிகையில் வாழ்ந்த வேலு நாச்சியார் இப்போது மண் தரையில் தன்னந்தனிமையில். மனதெல்லாம் துயரம், நீண்ட தூர பயணம், மெல்லிய பூங்காற்று இவையெல்லாம் ஒன்றிணைந்து வேலு நாச்சியாரை விழிமூட செய்தன. அப்போதும் அவரது வலது கரம் வாளை பற்றி கொண்டிருந்தது. அந்த வழியில் வந்த மயில் ஒன்று கழுத்தை சாய்த்து சாய்த்து வேலு நாச்சியாரை வேடிக்கை பார்த்து சென்றது. மலரென நினைத்து ஓடி வந்து வண்டு ஒன்று வேலு நாச்சியாரின் முகத்தின் அருகில் வந்ததும் ஏமாந்து திரும்பியது. மரக்கிளைகளும் சருகுகளும் பூக்களும் காற்றுக்கு ஆடி அசைந்தன. அவை தமிழ்தாயின் திருமகள் வேலு நாச்சியாருக்கு வெஞ்சாமரம் வீசுவது போன்று காட்சியளித்தன. குளிர்காற்று வேலு நாச்சியாரின் தூக்கத்தை கலைத்தது. கண் விழித்த அவர் வானத்தை பார்த்தார். இருட்டியிருந்தது. மீண்டும் வேலு நாச்சியார் குதிரை நாட்டரசன் கோட்டை நோக்கி பயணித்தது. நாட்டரசன் கோட்டை அருகில் இன்னும் சிறிது தூரம்தான். காட்டின் எல்லை முடிந்துவிடும். அப்போது பக்கவாட்டில் இருந்து ஒரு குதிரை வேலு நாச்சியார் குதிரையை நோக்கி விரைந்து வந்தது. 2 குதிரைகளுக்கும் இடைவெளி குறைந்தது. குதிரையில் இருந்து குதித்த வேலு நாச்சியார் எதிரியை எதிர்கொள்ள வாளை ஏந்தினார். எதிர்வந்த குதிரையில் இருந்து குதித்த உருவத்தை நோக்கி வேலு நாச்சியார் பாய்ந்தார். தாயே, நான் தாண்டவராயன் பிள்ளை என்று வந்த உருவம் தந்த குரலால் வேலு நாச்சியாரின் வாளுக்கு வேலையின்றி போயிற்று. தாங்கள் நாட்டரசன் கோட்டைக்குள் நுழைந்து விடாமல் தடுப்பதற்காகத்தான் இரவு முழுவதும் இங்கே காத்திருக்கிறேன். காளையர் கோவிலிலிருந்து நீங்கள் நாட்டரசன் கோட்டைக்குத்தான் வரப்போகிறீர்கள் என்பது எதிரிகளுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அதனால் ஆயுதங்களுடன் நாட்டரசன் கோட்டைக்குள் எதிரிகள் பதுங்கி இருக்கின்றனர். அதனால் மருது சகோதரர்களையும் சிலம்பு வாத்தியார், வெள்ளைச்சி நாச்சியார் அனைவரையும் விருப்பாட்சிக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்காக நான் இங்கே காத்திருக்கிறேன். இங்கிருந்து நாம் உடனடியாக தப்பிவிட வேண்டும். நமக்கு விருப்பாட்சிதான் பாதுகாப்பான இடம் என்று பதட்டத்துடன் சொல்லி முடித்தார் தாண்டவராயன் பிள்ளை. நாம் நாட்டரசன் கோட்டைக்குத்தான் வரப்போகிறோம் என்பது எதிரிகளுக்கு எப்படி தெரிந்தது? தாயே, அது பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கு இப்போது நேரமில்லை. இங்கு நாம் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஆபத்து காத்திருக்கிறது. அதனால் உடனடியாக நாம் இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் என்று கூறிவிட்டு தாண்டவராயன் பிள்ளை தமது குதிரையை வேறொரு திசையில் செலுத்தினார். அதைத் தொடர்ந்து வேலு நாச்சியாரின் குதிரையும் வேகம் எடுத்தது. வேலு நாச்சியார் விருப்பாட்சி வருகிறார் என்ற செய்தி காட்டுத்தீ போல் கால் முளைத்து பரவியது. அதிகாலை நேரத்திலும் விருப்பாட்சிக்கு வெளியே ஆண்களும் பெண்களும் காத்து கிடந்தனர். விருப்பாட்சி பாளையத்தின் பாளையக்காரரும் வெள்ளையரின் பரம விரோதியுமான கோபால் நாயக்கர் தோளில் வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். அவர்கள் அருகில் மருது சகோதரர்கள் சிலம்பு வாத்தியார், வெற்றிவேல். அவர்களை நோக்கி 2 குதிரைகள் 4 கால் பாய்ச்சலில் வந்து கொண்டிருந்தன. அருகில் வந்ததும் தாண்டவராயன் பிள்ளையும் வேலு நாச்சியாரும் குதிரையில் இருந்து குதித்தனர். ஓடி சென்று வணங்கி வேலு நாச்சியாரை வரவேற்றார் கோபால் நாயக்கர். அவர் தோளிலிருந்து தாவினாள் வெள்ளைச்சி. 8 வயது ஆன பின்பும் கூட குழந்தைத்தனம் மாறாத வெள்ளச்சியை நினைத்து சிரித்து கொண்டார் வேலு நாச்சியார். அனைத்து விழிகளும் வேலு நாச்சியாரையே அளவெடுத்து கொண்டிருந்தன.
கோபால் நாயக்கரை வேலுநாச்சியாருக்கு தாண்டவராயன் பிள்ளை அறிமுகப்படுத்தினார். தொண்டையை கனைத்து கொண்ட கோபால் நாயக்கர், குடிமக்களே, வேலுநாச்சியார் பற்றிய விவரங்களை எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதிகார வெறி பிடித்த ஆங்கில நாய்கள் வேலுநாச்சியாரையும் தீர்த்து கட்ட அலைந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆபத்தில் இருந்து வேலுநாச்சியாரை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. 8 வயது மகளோடு நம்மை நாடி வந்திருக்கும் வேலுநாச்சியாருக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பேசி முடித்தார். கூடியிருந்த கூட்டம் முழுவதும் கோபால் நாயக்கரின் கருத்துக்கு சம்மதம் தெரிவித்து சபதம் எடுத்தது. விருப்பாட்சி கோட்டையில் வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு துணையாக சேடி பெண்களையும் பாதுகாவலுக்கு வீரர்களையும் நியமித்தார் கோபால் நாயக்கர். பிரான்மலை கோட்டை மருது சகோதரர்கள் தங்கும் இடமாயின. சங்கரபதி கோட்டையில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தங்க வைக்கப்பட்டார். சிவகங்கை சீமையையொட்டி தொண்டைமண் நாட்டிற்கு சொந்தமான பாய்குடி என்ற கிராமத்தின் தென்னந்தோப்பில் தங்கிக் கொண்டு அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. 6 மாதம் உருண்டோடியது. விருப்பாட்சி கோட்டை வேலுநாச்சியார் கோபால் நாயக்கர் அவசர அழைப்பின் பேரில் மருது சகோதரர்களும் சிலம்பு வாத்தியாரும் அங்கு வந்திருந்தனர். அடுத்து நடக்க வேண்டியது பற்றிய ஆலோசனை கூட்டம் ஆரம்பமானது. தாண்டவராயன் பிள்ளை, சிவகங்கை நகரத்தை உசைன் நகர் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள். நமக்கு விசுவாசம் உள்ள மக்களை வேட்டையாடி வருகின்றனர். லண்டனில் உள்ள இந்திய ஹவுஸில் சர் ராபர்ட் பிளச்சர் என்பவர் காளையர் கோவில் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். போர் முறைக்கு உரிய அனைத்து விதிகளையும் மீறி பாஞ்சோர் நடந்ததையும் அவர் கண்டித்திருக்கிறார். லண்டனில் உள்ள ஆங்கில அதிகாரிகள் மத்தியில் காளையர் கோவில் படுகொலை ஆவேசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தளபதி ஜோசப் ஸ்மித் பாஞ்சோர் மீது நீதி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வெள்ளையர்கள் எதிர்ப்பில் உறுதியாக நிற்கின்ற ஹைதர் அலிக்கு நம் நிலைமையை குறிப்பிட்டு ஓலை அனுப்பினேன். இதுநாள் வரை அவரிடம் இருந்து எந்தவித பதிலும் வரவில்லை என்றார். வேலுநாச்சியார் பார்வை கோபால் நாயக்கர் பக்கம் திரும்பியது. அதை புரிந்து கொண்ட கோபால் நாயக்கர், நான் அனுப்பிய தகவல்களுக்கும் ஹைதர் அலியிடம் இருந்து இதுவரை பதில் கிடைக்காதது வேதனை அளிக்கிறது என்றார். அடுத்து ஏதோ ஒரு செய்தியை சொல்வதற்கு தாண்டவராயன் பிள்ளை முயன்றார். வார்த்தைகள் வெளிவராமல் கண் கலங்கினார். எதுவும் புரியாமல் அனைவரும் தாண்டவராயன் பிள்ளை முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். மனதை திடப்படுத்தி கொண்டு வெள்ளையர்களால் உடையாள் வெட்டி வீழ்த்தப்பட்ட கதையை தாண்டவராயன் பிள்ளை சொல்லி முடித்தார். அனைவர் முகத்திலும் சோகம் படர்ந்தது. உடையாள் கதையை கேட்ட வேலுநாச்சியார் தேம்பி தேம்பி அழுதார். கணவர் மறைந்த போது கூட பிறர் முன் கண்ணீர் விடாத வேலுநாச்சியார் உடையாள் கதை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதது அனைவரையும் திகைக்க வைத்தது. அழுகையின் ஊடே, எனது மாமனாரை கயவன் ஒருவன் மறைந்திருந்து அம்பெய்தி கொன்றான். எனது கணவரை வெள்ளையர் தளபதி பாஞ்சோர் நயவஞ்சகமாக சுட்டு கொன்றான். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடந்த சூழ்ச்சிகளினால்தான் இந்த 2 இழப்பும் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் உடையாள் எனக்காக உயிர் விட்டிருக்கிறாள் என்பதை அறியும் போது என்னால் கண்ணீர் விடாமல் இருக்க இயலவில்லை. உடையாள் போன்ற வீர பெண்கள் இருக்கும் வரை 1000 வெள்ளையர் அணிவகுத்தாலும் என்னை அவர்கள் வெற்றி கொள்ள இயலாது. ஒரு சாதாரண பெண்ணும் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும் என்பதை உடையாள் மெய்ப்பித்திருக்கிறாள் என்று கூறிவிட்டு மீண்டும் தேம்பி தேம்பி அழுதார் வேலுநாச்சியார். கூடியிருந்த அனைவரும் வேலுநாச்சியாருக்கு ஆறுதல் கூற இயலாமல் தவித்தனர். சிறிது நேர அழுகைக்கு பின் வேலுநாச்சியார், அமைச்சர் அவர்களே, உடனடியாக சிவகங்கை சீமைக்கு இரகசிய ஓலை அனுப்புங்கள். அதில் நான் விருப்பாட்சியில் இருப்பதை குறிப்பிடுங்கள். நம் தேசத்தை விரும்பும் இளைஞர்களையும் போர் மறவர்களையும் ஆவேசமிக்க பெண்களையும் உடனடியாக எதிரிகளுக்கு தெரியாமல் விருப்பாட்சிக்கு வரும்படி கட்டளையிடுங்கள் என்றார். உத்தரவு தாயே என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அமைச்சர் அவர்களே, நாம் இனியும் காத்திருக்க இயலாது. ஹைதர் அலியை நாம் நேரில் சந்தித்தாக வேண்டும். பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு கோட்டைக்குள் சென்றார். கோட்டை வாசலில் 3 குதிரைகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. ஒரு குதிரையில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மற்றொரு குதிரையில் கோபால் நாயக்கர்,
பிரிதொரு குதிரையில் ஆண் வேடம் தரித்த வேலு நாச்சியார். 3 குதிரைகளும் திண்டுக்கல் நோக்கி பாய்ந்தன.